தமிழ்நாட்டோட முதல் தலித் கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் கிட்ட வருவோம். ராஜ்மோகன் அவர்கள் அவர் படிப்பை பற்றின குறிப்பை அவரோட அஃபிடவிட்டில் சொல்லாமல் விட்டுருக்காரு. அவர் இன்னும் அரியர் வச்சு இப்போ எழுதிக்கிட்டு இருக்காரு. இப்படின்லாம் பல்வேறு கருத்துக்கள் போய்கிட்டு இருக்கு. அது போட்டோம். சட்டப்படி எது சரியோ எது தவறோ அதுக்கான நடவடிக்கைகள் செயல்பாடுகள் அது தொடரட்டும். அதை நம்ம பெரிய விமர்சனமாக இப்போ வைக்க விரும்பலை. இப்போ ராஜ்மோகன் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா, அதாவது தலித் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா அப்படின்னா அது மிகப்பெரிய பொய். மிகப்பெரிய பொய். போன ஆட்சியில் தான் ஒரு அதாவது இப்போ இந்த ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும், தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், ஏன் இவங்க பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் திரு கோவி செழியன் அவர்கள் தான் உயர்கல்வித்துறையோட அமைச்சர். கோவி செழியன் அவர்கள் ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்தவர். அவரே தேர்தல் பிரச்சார சமயத்தில் கூட இல்லை அதுக்கு முந்தைய சமயத்தில் கூட மேடையில் பேசும்போது கல்வி மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த தன்னை இந்த திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக ஆக்கியிருக்கு அப்படின்னு ரொம்ப எமோஷ்னல் ஆகி கண்ணீர் விட்டு மேடையில் பேசியிருக்கார். இது தெரிந்தும் ராஜ்மோகன் அவர்களை முதல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தலித் அமைச்சர்னு பேச வேண்டிய சில தலித் முகமூடி போட்ட நபர்களுக்கு என்ன தேவையும் அவசியம் இருக்குது? என்ன நீங்கள் விரும்புகிறீங்க? இந்த சமூகத்தில் என்ன விரும்புகிறீங்க?